மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. செங்கோட்டையன் நேரடியாக எடப்பாடியிடம் பேசியிருந்தால் எடப்பாடியை ஆதரவு கொடுத்துருப்பார். ஆனால் செங்கோட்டையன் தன்னுடைய பழிவாங்கும் குணத்தை செங்கோட்டையன் எடப்பாடியிடம் தெரியாமல் அதிமுகவை உடைத்தெடுத்து விடலாம். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நீங்கள் பிடபிள்யூ கான்ட்ராக்ட் தரேன், ஐவேஸ் கான்ட்ராக்ட் தரேன், டாஸ்மார்க் தர்றேன், இப்படி குதிரை பேரத்தை ஆரம்பித்து எடப்பாடிக்கே தெரியாமல் நீங்கள்லாம் தாவேக்கா பக்கம் வந்துருங்க. சபரீசனும் உதயநிதியும் துர்காவும் ஒரு நேரம் கூட ஏசி தான் வாழ முடியாது. அப்போ அவர்களுக்கு என்ன, விஜய் வந்துடக்கூடாது, தடுக்கணும். எப்படி தடுப்பீங்க? எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும், அவன் தான் தடுக்க முடியும். அப்போது எடப்பாடி நீங்கள் முதலமைச்சராக நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம். ரெண்டு திராவிட இயக்கம் தானே. திராவிட இயக்கம் அழிய போகிறது, ஒழிய போகிறது, அழிக்க போகிறார் விஜய். திராவிட இயக்கத்தை சாவு பண்ணி அடித்து விட்டார். அதனால் நம்ம இரண்டு பேரும் சேர்ந்து திராவிட இயக்கத்தை காப்பாற்றி விஜயுடைய அரசியலுக்கு சாவு பண்ணி அடிப்போம். இதுதான் திட்டம். வாக்கெடுப்பு எடுக்கும்போது எதிர்த்து வாக்களிக்காமல் நைஸாக நழுவுறார் பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் மறைமுக ஊழல் கூட்டணி. முன்னாள் ஊழலும் இந்நாள் ஊழலும் நடவடிக்கை எடுக்காமல் தப்பிக்க வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்குள்ள கூட்டணி உருவாயிருச்சு, எழுதப்படாத கூட்டணி. திமுகவோடு விஜய் எழுதப்படாத மறைமுக கூட்டணி உருவாகி விட்டது. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியலோட இன்றைய நிகழ்வுகளை நம்ம கூட விவாதிக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தில் இருக்கிற பல பேரும் வந்து சட்டப்பேரவையை உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இன்னைக்கு முக்கிய நிகழ்வாக பார்த்தோம்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்றது நடந்தது. அதில் அதிமுகவை சேர்ந்து 25 எம்எல்ஏக்கள் வந்து தாவேகாவுக்கு வந்து ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22 பேர் வந்து எதிர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு பிளவு அப்படின்றது அதிமுகவில் ஏன் இப்போ இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, வேலுமணி, விஜயபாஸ்கர், CV சண்முகம் உட்பட 8 பேர் பட்டியல் அமைச்சர் பதவி. நத்த விஸ்வநாதன், வீரமணி போன்றவர்களுக்கு அமைச்சர் பதவிக்காக அதிமுகவை உடைத்திருக்கிறார்கள். அதே போல் விஜய் ஆதரவு வட்டத்திற்காக அவரும் தன் பங்குக்கு அதிமுகவை உடைத்திருக்கிறார். இந்த 2 உடைப்புகளுக்கும் காரணம் செங்கோட்டையன் தான் தாவேகாவுக்கும் அதிமுகவுக்குமான தொடர்பு. இந்த உடைப்புக்கான வேலைகளை விரிவுபடுத்தியவர் செங்கோட்டையன். நீங்கள் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது, 108. செங்கோட்டையன் நேரடியாக எடப்பாடியிடம் பேசியிருந்தால் எடப்பாடியை ஆதரவு கொடுத்துருப்பார். ஆனால் செங்கோட்டையன் தன்னுடைய பழிவாங்கும் குணத்தை செங்கோட்டையன் எடப்பாடியிடம் தெரியாமல் அதிமுகவை உடைத்தெடுத்து விடலாம். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நீங்கள் பிடபிள்யூ கான்ட்ராக்ட் தரேன், ஐவேஸ் கான்ட்ராக்ட் தரேன், டாஸ்மார்க் தர்றேன், இப்படி குதிரை பேரத்தை ஆரம்பித்து எடப்பாடிக்கே தெரியாமல் நீங்கள்லாம் தாவேக்கா பக்கம் வந்துருங்க. இப்படி பேசிய அந்த ஆடியோக்களை அந்த சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துக்கொண்டு போய் எடப்பாடிக்கு கொடுக்குறார். எடப்பாடி நேராக ஆளுநர்கிட்ட கொடுக்குறார். அதோடு தான் இவர்கள் கடத்தி கொண்டு போய் விடுவார்கள். 10 கோடி 20 கோடி லீமாரோஸோடைய கள்ளலாற்றி பணம் இதெல்லாம் பேரம் பெரிதான பிறகு தான் எடப்பாடி பாண்டிச்சேரி கொண்டு ஒழிச்சு வைக்கிறார். இதுக்கு யார் காரணம்? செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் யார்? முன்னாள் அதிமுக அமைச்சர், அதிமுக எம்எல்ஏ, 8-9 முறை சட்டமன்றத்துக்கு வெற்றி பெற்ற வேட்பாளர். ஆனால் சார், இப்போ CV சண்முகம் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசும்போது இவங்க அதிமுக கூட்டணி பேசினாங்க, அது எங்களுக்கு பிடிக்காம வேணாம், இது தலைவரே இது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அது கேட்கல. எப்படி நம்ம வந்து திமுகலேருந்து வெளியில் வந்து தான் அதிமுக அப்படின்ற கட்சியை உருவாக்கியிருக்கோம். இத்தனை வருஷம் நம்ம அரசியல் பண்ணது அவங்களை எதிர்த்து தான். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட எப்படி போகிறது? அதனால தான் நாங்கள் வேணான்னு சொல்லி வெளியில் வரணும்னு நினச்சோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது உண்மைக்கு புறம்பான செய்தி சார். அவரே தான் சார் சொல்ல. அவரு தான். ஏன் நீங்கள் உண்மைக்கு புறமாக எதுவும் பேச மாட்டீங்களா? பிறந்ததுலேருந்து பேசுனது இல்லையா? அதுதான் மனித வாழ்க்கை. பணம் கிடைக்குது, பதவி கிடைக்குது, பதவி உயர்வு கிடைக்குது, கோடிகள் கிடைக்குது. மனுஷன் அது அரசியல்வாதி நாக்கு எப்படி பேசும்? தேர்தலுக்கு முன்பு சொல்லுவான்,
உங்களுக்கு பாலாரும் தேனாரும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஓடுங்குவான். தேர்தல் முடிஞ்சு போனீங்கன்னா, பாயா காசு வாங்கினீங்களா 2000 ரூபா காசு வச்சு தானே ஓட்டு போட்டா வந்துட்டான் ஓச்சி கரெக்ட் பாயா பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த நபர் என்ன உண்மையை சொல்லிடுவார்? இவர் நாடாளுமன்ற உறுப்பினரை பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எது குடியாரு அதிமுக திமுக இணைப்பு மந்திரி ஆயிடலான்னு தான் பாண்டிச்சேரி போகிறார். அப்போ உடைச்சிருக்கணுமா இல்லையா? அதுவரையே அமைதி காத்தீர்கள், எல்லாம் மந்திரி ஆயிடுவீங்க. திமுக மந்திரி வேண்டான்ருச்சு, நீங்களே ஆயிக்க அப்படின்ருச்சு. அன்றைக்கு என்ன சூழல்னா, சபரீஷனை முடிஞ்சு ஜெயிலில் போட போகிறாரு விஜய். சபரீஷன் ஒரு நேரம் கூட ஏசி இல்லாமல் வாழ முடியாது. சபரீஷனும் உதயநிதியும் துர்காவும் ஒரு நேரம் கூட ஏசி இல்லாமல் வாழ முடியாது. அப்போ அவர்களுக்கு என்ன, விஜய் வந்துடக்கூடாது, தடுக்கணும். எப்படி தடுப்பீங்க? எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும், அப்போ தான் தடுக்க முடியும். அப்போது எடப்பாடி நீங்கள் முதலமைச்சராக, நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம். 2 திராவிட இயக்கம் தானே. திராவிட இயக்கம் அழிய போகிறது, ஒழிய போகிறது, அழிக்க போகிறார் விஜய். திராவிட இயக்கத்தை சாவு பண்ணி அடித்து விட்டார். அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து திராவிட இயக்கத்தை காப்பாற்றி விஜயுடைய அரசியலுக்கு சாவு பண்ணி அடிப்போம். இதுதான் திட்டம். அப்போ இந்த திட்டத்துக்கு வேலுமணி, தங்கமணி, வீரமணி எல்லா மணிகளும் உடந்தை. இப்போ அந்த திட்டம் தோல்வி அடைந்து விட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த மாதிரி ஒரு பேச்சே எங்களுக்குள்ள எடுபடலை, திமுக எங்களை அப்ரோச்சே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இல்லை, அது அதை விட சமுக்காலத்தில் வடிகட்டிய பொய், சமுக்காலத்தில் வடிகட்டின பொய். இது இல்லை, அந்த அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கும் இப்போ எடப்பாடி அவர்களுக்கு வந்து இந்த ஒரு பதிலை சொல்லணும், இல்லை இந்த பொய்? இல்லை, அதாவது என்னென்னா, சரி, எடப்பாடி சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் ஒழிச்சு வைக்க வேண்டிய தேவை தாவேக்கா வந்து விலை கொடுத்து அதுதான் விஷயம். நீங்கள் அதே போல் ஒரு எம்எல்ஏ இருக்கிற அமமுக, அதை ஒரு எம்எல்ஏ இருக்கிற காமராஜ், கட்சி தலைவர் டிடிவி தினகரனுக்கு ஒரு அமௌண்ட்டு, காமராஜுக்கு ஒரு அமௌண்ட். யார்கிட்ட வந்திருக்கோம் சார்? யார்கிட்ட வந்திருக்கோம் சார்? தாவேக்கா தான். வேற அவங்க தான் ஆட்சி அமைக்கணும், அவங்க தான் ஆட்சி அமைக்கணும். அப்போது 2 பேருக்கும் காசு கொடுத்தாச்சு. அப்போது விஜய்யுடைய வீட்டுக்கு மூஞ்சி குடிஞ்சிட்டு காரில் கொடுத்துட்டு போனால் தெரியுமா, அவர் தான் அந்த காமராஜ். அதன் பிறகு பாண்டிச்சேரியில் தாவேக்காவே அவரை ஒழித்து வைக்கிறார்கள். என்டிஏ பாஜக தான் தேர்தலுக்கு செலவுக்கு பணம் கொடுக்குது. டெல்லி என்டிஏக்கு அத்தனை பேருக்கும். அதில் தினகரனும் பணம் வாங்குறாரு, எல்லாம் கோடிகள் தான். அப்போ என்கிட்ட பணம் வாங்கிட்டு நீங்கள் தாவேக்கு ஆதரிக்க, அங்கேயும் பணம் வாங்கிட்டீங்களே? இல்லைங்க, எனக்கே தெரியாது, எங்கே போனாலும் எங்கே போய் நானும் தேடிட்டு இருக்கேன், எங்கே இருக்கார் பிடிச்சி கொண்டு ஆளுநர் மாளிகையில் நிறுத்தியது பாஜக. நிறுத்தின பிறகு தினகரனை ஆளுநர் மாளிகையில் நிறுத்தி குதிரை பேரத்தை உறுதி செய்தது பாஜக, என்டிஏ கூட்டணி. சார், அப்புறம் வந்து ஏன் டிடிவிக்கும் தாவேக்கா வந்து காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கட்சியையும் விஜய் அவர்களையும் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. இது வந்து மாற்று அரசியல் கிடையாது, துர்நாற்று அரசியல்னு விமர்சனம் பண்ணுறாரு. காசு வாங்கிட்டு எப்படி அவங்களுக்கு எதிராகவே இப்படி பேச முடியும்? காசு வாங்கினது ஓட்டு போடுவதற்காக காசு வாங்கிட்டு இவர் எனக்கு தெரியாமல் ஓட்டு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாருன்னு நம்ப வைக்கலான்னு பார்த்தாரு. பாஜக வெட்ட வெளிச்சம் வாங்கிவிட்டான். நீ எவ்வளோ வாங்கின, நீ எவ்வளோ வாங்கின, நீ எங்கே ஒளிஞ்சிருக்க, எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சம் வாங்கிவிட்டான். அழிச்சு வாங்கின பிறகு அப்புறம் புனிதனாக வேஷம் போடணும்ல. புனிதனா வாயை திறந்தாலே அத்தனையும் பொய் தான். வாயை திறந்தாலே அதுதான். நீங்கள் சொல்லுவான், அரசியல்வாதி மாதிரி பேசாத, அரசியல்வாதி மாதிரி காலையில் கூட்டணி இல்லைன்னுவான், மத்தியானம் கூட்டணி வச்சுக்குவாங்க. இவர்கள் தான் காலையில் மேடை போட்டு விடிய விடிய திட்டுவாங்க, காலையில் எவனை திட்டாலும் அவங்களோட கூட்டணி. திமுகவும் அதிமுகவே கூட்டணி. தாவேக்கா ஸ்டாலின் வீட்டில் போய் சரண்டர் ஆடுறாங்க, பார்த்தீங்களா? தீய சக்தி ஒழிச்சா தீருவேன், இதுதான் 3 வருஷமாக இதுதான் வசனம். அப்புறம் எதுக்கு தீய சக்தி வீட்டுக்கு போகிற? அது மரியாதை நிமித்தமாக மூத்த தலைவர்களை சந்திக்கிறது. ஆமாம், மூத்த தலைவர்கள் அங்கேயே போய் செட்டில் ஆகி அவங்க கட்சியில் சேர்ந்துக்கலாம், அதுதான் மரியாதை. ஜெயலலிதாவுக்கு மரியாதை தெரியாது, கருணாநிதிக்கு மரியாதை தெரியாது, இவருக்கு தான் மரியாதை தெரியும். ஜெயலலிதா என்னைக்கா கருணாநிதி வீட்டுக்கு போச்சா? கருணாநிதி என்னைக்கா ஜெயலலிதா வீட்டுக்கு போனாரா? இல்லை எம்ஜிஆர் வீட்டுக்கு போனாரான்னு சொல்லுங்கள். 2 பேருமே நண்பர்கள், 2 பேருமே முதியவர்கள்,
எல்லாம் 75 வயசு ஆனவங்க. எனக்காவது கருணாநிதி போனாரா எம்ஜிஆர் வீட்டுக்கு? பட் பொது நிகழ்ச்சிகள்ல பார்க்கும்போது 2 பேருமே சிரிச்சுக்கிறதெல்லாம் உண்டு இல்லை சார்? அது சிரிச்சுக்கிறதாம்மா. சிரிச்சுக்கிறதுக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? வீட்டுக்கு போனால் என்ன தெரியுமா அர்த்தம்? நான் உனக்கு அடிமையாக இருக்கேன், நான் திருடியதை நீ என்னை காட்டி கொடுக்காத, நீ திருடியதை நான் வழக்கு போட மாட்டேன். இதுதான் டீலிங். தனியாக பேசணும். அங்கே அமைச்சர் யார் இருந்தாங்களா? யாருமே இல்லை. ஸ்டாலினோட தனியாக பேசுகிறோன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கேட்டுட்டு போகிறாரு. அங்கே துரைமுருகன் இல்லை, தங்க யாருமே இல்லை. ஏன்? நாங்கள் உங்கள் மேலே இவ்வளோ 5 லட்சம் கோடி திருடி இருக்கீங்க, நான் ஒரு 5 லட்சம் கோடி திருடிக்கிறேன், நீங்கள் என்ன காட்டி கொடுக்காதீங்க, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். இதுதான் டீலா நோ டீலா. சரி சரி, இப்போ 25 எம்எல்ஏக்கள் வந்துட்டு நாங்கள் தாவேக்காக்கு ஆதரவு சொல்லியிருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ அவங்க மேலே பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் அவங்களுக்குள்ள? இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர்கள் போனது தான். அவர்கள் அதிமுக அவர்களும் தொடர்பு இல்லை. அதிமுக எடப்பாடிட்டு இருக்குது, ரெட்டையில் இருக்குது, கட்சியாபி எல்லாம் எடப்பாடிட்டு இருக்குது. ஓபிஎஸ் போய் என்னானாரு? கடைசியில் திமுகலே சென்டர். இவர்கள் தாவேக்கால சேர்ந்துருவாங்க, அவ்வளோதான். தாவேக்கா இணைந்து கொள்ளுவார்கள், இணைச்சிக்குவாங்க. கொஞ்ச நாள் நாங்கள் தனி அணி, புது அணி, இப்படி பேசிட்டு கடைசியாக என்ன ஆகும்? ஓபிஎஸ் என்ன ஆனார்? ஓபிஎஸ் கூட போன ஆட்களை பல பேர் என்ன ஆனாங்க? ஆனால் ஓபிஎஸ் வின் பண்ணிட்டாருல்ல சார்? வின் பண்ணி முதலமைச்சர் ஆகிட்டாரா? முதலமைச்சரா இல்லை, அமைச்சரா, சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே இருக்காருல்ல. எந்த கட்சியில்? திமுகல. அவர் எந்த கட்சியில் முதலமைச்சர் ஆனார்? அதிமுக முதலமைச்சர் ஆனவர் எதிர்கட்சியில் போய் என்னவா இருக்காரு? அமைச்சராக இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, எம்எல்ஏவாக இருக்கார். அமைச்சர் அங்கே இருந்தார். அப்போது பிஹெச்டி முடிச்சுட்டு எஸ்எல்சி முடிச்சுட்டு 7ஆம் கிளாஸ் உட்காந்து எப்படி இருக்கும்? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரோ? ஆமாம், எல்லாத்தையும் முதலமைச்சர் ஆக்கணும். எம்எல்ஏ வட்ட செயலாளர் வண்டு முருகன் எல்லாத்தையும் முதலமைச்சர் ஆக்கிடணும். சார் அப்படி இல்லை சார். இப்போ திமுக மேல வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவங்க வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்றது தான், மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான். அதுக்கு உதாரணமா அவங்கள எதிர்த்து அரசியல் பண்றவங்க இவங்க அதை பண்ணலாம்ல. அதனாலதான் ஓபிஎஸ் அங்க இருக்க முடியாம திமுகக்கு வந்துட்டாரா? ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தென் மாவட்டங்களில் கட்சிக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறார். மேற்கு தொடர்ச்சி மழை பூரா வச்சுருக்கார். மேற்கு தொடர்ச்சி டீ கடையில் டீ ஆற்றிட்டு இருந்தாலும் என்ன வச்சுருக்காரு? மேற்கு தொடர்ச்சி மழையே முழுசாக விளைக்க வேண்டார். அப்போது நீங்கள் இப்போ திருடிய காசை, மக்களிடம் கொள்ளையடித்த காசை மக்களுக்கு செலவு பண்ணணும்ல, அது செலவு பண்ணல. அதுதான் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் சண்டை. இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை. செங்கோட்டையனுக்கு எடப்பாடிக்கு என்ன சண்டை? எனக்கு காசே இல்லைங்க, காசே இல்லை. அப்போ இப்படி பல ஆயிரம் கோடி மகன் காலேஜு, பல்கலைக்கழகம், எப்படி இதெல்லாம் எப்படி நடந்தது? நீயே டாக்ஸி டிரைவரு, சைக்கிளில் பால் ஊற்றிட்டு இருந்த, உனக்கு எதுக்கு இவ்வளோ 1000 கோடி மகன் எப்படி இவ்வளோ பெரிய பல்கலைக்கழகங்களை கட்டினான்? எல்லாம் எங்கே திருடுனது? அரசியலில் திருடுனது. அப்போது திருடியதை மக்களுக்கு கொஞ்சம் கொடுத்து மறுபடியும் திருடுவதற்கு வாய்ப்பு வாங்கு. இதுதான் திராவிட இயக்கம். இதில் நீ முதலமைச்சருக்கு நான் எதுக்கு செலவு பண்ணுவேன்? இந்த சண்டை தான் ஓபிஎஸ்ஸுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்ஸுக்கும். இதுதான் ஈகோ. ஓகே, இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையில் அந்த குழு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகல ஒரு பொதுக்குழுவை உருவாக்குங்க, திரும்ப ஆர்கனைஸ் பண்ணுங்க, அதுல நாங்க பொதுச் செயலாளரா இபிஎஸ் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணியை நாங்கள் சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பொதுக்குழு உருவாகிறதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த பொதுச் செயலாளரை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதிமுகவில்? இந்த வேலுமணி கும்பல் பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட லீமா ரோஸு காசை வாங்கிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட சேர்ந்தம்மா 1 கோடி ரூபா கொடுத்துருக்கு. ஒவ்வொருக்கும் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்கு. அங்கே போனோடனே அவன் பார்க்குறான், ஏட்டா ஜெயலலிதா இருந்த அந்த பதவியை லீமா ரோஸை உட்கார வைக்க போகிறீங்களா? கட்சிக்காரன் விரட்டி அடிக்கிறான். யாரை? வேலுமணி கும்பலை. வேலுமணி கும்பல் சைலண்டாக வந்து உட்காந்து நீ பொதுக்குழு கூட்டுங்கிறாங்க. யாரை? எடப்பாடியை. அவரை கூட்டுறதுக்கு, அவரே தற்கொலை பண்ணுறதுக்கு அவரே பொதுக்குழு கூட்டுவாரா? கண்டிப்பாக பண்ண மாட்டார். இதுதான் நடக்குது. இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போய் தாவேக்காவில் இணைந்து விடுவார்கள். இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும்.
அப்போ ஆல்ரெடி வந்து அதிமுகல இருந்த பல தொண்டர்களும் வந்து வேற கட்சிகளுக்கு மாறிட்டாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி இன்னும் பிளவுபட்டு அது சிறிதா மாறிட்டே இருக்கு அப்படின்னா அங்க வந்து தொண்டர்களுக்கு அது ரொம்ப மனசு பாதிக்காதா சார்? கடைநிலை தொண்டனே நம்ம யோசிக்கணும்ல, நம்ம கட்சிக்காக பாடுபட்டவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஒன்றியத்துல இருக்காங்க, மாவட்டத்துல இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய மனசாட்சிக்காக நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை கூட இவங்களுக்கு நடுவில் ஏற்படலையா? இவர்களுக்கு பதவி ஆசை. ரெண்டாவது எல்லாமே குவாரி அதிபர்கள். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கு குவாரி விற்கிறாங்க. மழை பூரா காலஞ்சி ஜல்லு, அரைஞ்சி ஜல்லு, எம்சாண்ட் யூசாண்டா மாறிட்டு இருக்கு. பல கோடி அதில் பணம் வருது. தொண்டன் இருந்தால் என்ன, போனான்னா தொலைஞ்சா நமக்கு என்ன? இந்த மனநிலைக்கு தான் இவர்கள் வந்து இவர்கள் அத்தனை பேரும் இப்படியாவது அமைச்சராகணும். ஹெல்த்து விஜய் பாஸ்கர்லாம் கோதுமை மாவில் மருந்து மாத்திரை விற்றவன். இப்போ நீங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் எப்படிமா திருட முடியும்? அப்போ அந்த மருந்து பூரா மருந்து கம்பெனியும் வந்து கலப்படமா? இல்லைம்மா, நான் என்ன ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் 1000 கோடி எப்படி திருட முடியும்னு கேட்குறேன். எப்படி லஞ்சம் கொடுக்குற எப்படி கொடுப்பான்? லஞ்சம் கொடுக்குற எப்படி கொடுப்பான்? மருந்து போலி எக்ஸ்பைரி ஆனது அதை சாப்பிட்ட நோயாளியில் என்ன ஆவான்? அப்போ இவ்வளோ பெரிய கொடூரமான மனிதன் இந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜய் பாஸ்கர். அவர் பல ஆயிரம் கோடி வச்சுருக்க, பல ஆயிரம் கோடி. ஒரு எங்கே பார்த்தாலும் குவாரி. இது எப்படி சாத்தியம்? மீண்டும் அமைச்சராலும் தூங்க முடியாது. கட்சியை காட்டி கொடுத்துட்டு விஜய் கட்சியில் இணைவதற்காக இவர்கள் நீங்கள் ராத்திரி பகலாக அலையலாம். தொண்டனை பொறுத்த வரைக்கும் எந்த தொண்டனும் அதிமுக விட்டு போகலை. போனவன் பூரா பதவி ஆசை பிடித்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர் தான் போகிறாங்களே தவிர கட்சி தொண்டை இவ்வளவு தோல்விக்கு பிறகு எடப்பாடி 25% ஓட்டு இன்னும் வச்சுருக்காரு. 1.5 கோடி ஓட்டு வாங்கியிருக்காரு. அது அதிமுகக்கான ஓட்டு, ரெட்டை இலைக்கான ஓட்டு. அது அது எந்த காலத்துலையும் போகாது, எங்கேயும் போகாது. இல்லை, ஒருவேளை இப்போ ஃபியூச்சரில் நடக்கிற எலெக்ஷன்ஸில் வந்து எடப்பாடியார் இன்னும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இரட்டை இலையே இல்லை இந்த பல பேர் போனதுக்கப்புறம் புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி இரட்டை இலையே இன்னும் ஸ்ட்ராங்கன் பண்ணுவாரா? ஸ்ட்ராங்கு பண்ண வேண்டாம், வீக்கு பண்ண வேண்டாம். இருக்கிற கட்சிக்காரன் எங்கேயும் போக மாட்டான், புதுசாக ஒன்றும் வரமாட்டான். அப்போ புது வாக்காளர், அதை ஓட்டு போடுறவன் அவர்கள் நடுநிலையாளர்கள். அதிமுக 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்ததுன்னா மக்கள் 10% ஓட்டு போடுவோம். விஜய் 35% கிடச்சிருக்கு. எடப்பாடிக்கு 25% ஓட்டு. இப்போவே இவ்வளோ தோல்வியிலும் இருக்குது. அந்த 10% வந்தால் எடப்பாடிக்கு எதிர்காலம் இருக்குது. சரி, ஓகே சார். இப்போ வந்து ஏடிஎம்கேல இருக்கவங்களையும் சரி, ஒரு டெல்டா மாவட்டத்தில் அவர் போய் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வந்து மாற்றி ஊழல் பண்ணுறதுக்கு நான் வரேன் நீ வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. இப்போ அவங்களுடைய ஆதரவோடு தான் இப்போ முதலமைச்சராக அவர் வந்து உள்ளே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேவை அவர் உள்ளே சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இது மதச்சார்பற்ற அரசுன்னு ஒரு சைடு சொல்கிறாரு. பாஜகவை விட்டுட்டு அந்த கூட்டணியை விட்டுட்டு வந்தால் தான் உங்களை சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை, இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணும்போது டெல்டா மாவட்டத்துல என்ன சொன்னாரு அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் ஊழல் செய்யறதுல மாத்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப வந்து பார்த்தோம்னா அதே அதிமுக அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவோட தான் இப்போ முதலமைச்சரா வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர்ல அந்த அதிமுக எம்எல்ஏஸ் எல்லாம் தாவேக்கால இணைகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிஜேபியை விட்டுட்டு வந்தாதான் நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா? இல்ல நமக்கு ஆதரவு வேணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? இப்பவே பிஜேபி விட்டு தான் போயிட்டாங்க, தாவேக்கா போயிட்டாங்கன்றீங்களா? யாரை கேட்குறீங்க? இல்ல சார், இப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட இருக்காங்க. நீங்க ஏமா குழப்புறீங்க? அதாவது நீங்க கேட்குறீங்க மத சார்பற்ற கூட்டணியிலேருந்து இந்த அதிமுக வந்தால் தான் சேர்த்துக்குன்னு சொல்றீங்க. இல்ல அப்படி சொல்லுவாரான்னு. ஆமா, இது என்னம்மா கேள்வியே தப்பா இருக்க. இவங்க தான் ஏடிஎம்கே விட்டுட்டு தான் விஜயோட போறாங்க. சரி, இப்போ அப்போ இருமா, என்டிஏ கூட்டணி உடஞ்சி போச்சு. என்டிஏ கூட்டணி உடஞ்சி போச்சு. அப்போ இவங்க எங்க இருக்காங்க? தாவேக்கிட்ட போயிட்டாங்க. தாவேக்கிட்ட வந்த பிறகு என்டிஏ குள்ள இருக்க மாட்டேங்களா? அங்கே விட்டுட்டு தானே வர்றாங்க. அங்கே என்டிஏ கூட்டணியில் இருந்து தான் வெளியேறி எங்க என்டிஏ கூட்டணி விஜய் போகவே இல்லையே. இவர்கள் என்டிஏ கூட்டணி உடைச்சிட்டு போகிறாங்க. அப்போ இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. இவங்க என்டிஏ கூட்டணி தலைமொழிகிட்டு தானே உடைச்சிட்டு வர்றாங்க. ஏடிஎம்கே இருக்க எடப்பாடி தான் என்டிஏ கூட்டணியில் இருக்காரு. இவர்கள் அதை தலைமொழிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ விஜய் கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை.
இல்ல இப்ப விஜய் அவர்கள் வந்து ஊழலற்ற ஆட்சி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பட் இவங்க எல்லாரையுமே வந்து ஊழல் செஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்றாரு. அப்படி இருக்கும்போது அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரையுமே வச்சுக்கிட்டு ஒரு ஊழலற்ற ஆட்சி அவரால் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போனவர்களை வைத்து எப்படி ஊழலாக ஆட்சி கொடுக்க முடியும்? அவரே ஊழலாக மாறிட்டார் விஜய் அவர்கள். ஆமாம், அவரே இப்போ ஊழல் ஆட்கள் ஏன் கூப்பிடுறாரு? ஊழல் பண்ணுவதுக்கு தான் கூப்பிடுறாரு. ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறாரு? நான் ஊழல் பண்ண போகிறேன், நீங்கள் செஞ்ச ஊழல் நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், வழக்கு போட மாட்டேன், சிறையில் அடைக்க மாட்டேன், நான் ஊழல் பண்ணுவதே நீங்கள் எனக்கு. இப்போ இன்றைக்கி சட்டசபையிலிருந்து உதயநிதி அந்த ராகன் பண்டிட்ட முதலமைச்சர் அலுவலகமே அவரை பணியில் அமர்த்தியதை ஒரு வார்த்தை கூட கண்டிக்காமல், வாக்கெடுப்பு எடுக்கும்போது எதிர்த்து வாக்களிக்காமல் நைஸாக நழுவுறார். பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் மறைமுக ஊழல் கூட்டணி. முன்னாள் ஊழலும் இந்நாள் ஊழலும் நடவடிக்கை எடுக்காமல் தப்பிக்க வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்குள்ள கூட்டணி உருவாயிருச்சு, எழுதப்படாத கூட்டணி. திமுகவோடு விஜய் எழுதப்படாத மறைமுக கூட்டணி உருவாகி விட்டது. அதனுடைய நன்றி கடனாக தான் என்ன பண்ணுறாங்க? ஓட்டெடுப்பில் எதிர்த்து வாக்களிச்சிருக்கணும், அந்த எதிர்ப்பை அதிகமாக்கி இருக்கணும். நைஸாக நழுவுறாங்க. ஏன்? நம்ம மேலே வழக்கு போட மாட்டார்கள், இங்கே இருந்தோம்னா வழக்கு பாயும். இதுதான் உடன்படிக்கை. ஒருவேளை மக்களோட ஆதரவை வந்து நம்ம அகைன்ஸ்டா போயிடக்கூடாது, மக்கள் நம்மளை தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து போயிருக்கலாம்ல. ஏன்னா இப்போ வந்து இருமா ஒரு கேள்வி. மக்கள் வந்து தப்பாக ஓட்டு போட்டால் நினைப்பாங்களா, ஓட்டு போடாமல் நைஸாக நழுவுனா நினைப்பாங்களா? மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? தீய சக்தியை ஒழிக்கிறது தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ தீய சக்தி நைஸாக நழுவுதுன்னா நீ தீய சக்தி ஆகிட்டுன்னு அர்த்தம். அதானே? ஒரு கல்வனை என்ன பண்ணணும்? பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கணும். நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கல்வனை பங்கு வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? நீங்கள் திமுக இன்றைக்கி சட்டசபைகளிலிருந்து அந்த எதிர்ப்பாளர்களுடைய வேகத்தை, எதிர்ப்பாளர்களுடைய எண்ணிக்கையை, எதிர்த்து ஓட்டளித்தவர்களுடைய எண்ணிக்கையை என்ன பண்ணியிருக்கணும்? அதிகமாக்கியிருக்கணும். அதுதான் மக்கள் ஓட்டு போட்டான். இல்லைங்க நைஸாக நழுவி ஓடி போயினா போட்டான். நைஸாக தப்பிச்சு ஓடி போயிரு. எதிர்ப்பு குறைவாக இருக்கணும். ஒரு சண்டை யுத்தம் நடக்குது, இந்த பக்கம் 100 பேர், இந்த பக்கம் 100 பேர், 60 பேர் தப்பிச்சு ஓடி போயிட்டான்னா இவன் யார்? எதிர்த்து நின்று போராட வேண்டிய 60 பேர் எங்கே போயிட்டான்? ஓடி போயிட்டான், யுத்தத்தில் இல்லை. இப்போ 100 பேர் 40 பேர் யார் ஜெயிப்பா? மக்கள் என்ன பண்ணா? 100 பேரை களத்தில் இறக்கி விட்டான். நீ 100 சண்டை போட்டு அநியாயத்தை எதிர்க்குதுன்னு தான் சொன்னான். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ பேசும்போது சொன்னாங்களே சார், நாங்கள் வெளிநடப்பு பண்ணாலும் நீங்கள் தான் வின் பண்ண போகிறீங்க, அதனால நாங்கள் வந்து போகிறோம், நீங்கள் வின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார். சரி, சட்டசபையில் பதவி எல்லாம் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைங்க, மக்கள் நம்ம பாவம், நீங்களே வின் பண்ணுங்க, நீங்களே ஆட்சியில் இருக்கீங்க, நாங்களாம் ரிசைன் பண்ணிடுறோம், நாங்கள் இனிமேல் 5 வருஷம் சட்டசபைக்கே வரமாட்டாங்க, நன்றி வணக்கம் அப்படி போய் சொல்லிடுங்க. மக்கள் அதை ஏற்றுக்குவான். அப்படியா? அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப பிரச்சாரத்துக்குலாம் போகணுமே சார். 5 வருஷங்கள் யார் இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம். 5 வருஷம், இன்னொரு 5 வருஷம் கட்சியை கலைச்சிடுறேங்க, நீங்களே முதலமைச்சராக இருங்க, அப்படி உடன்பட வந்துடலாமா? அதுதான் மக்கள் அதான் விரும்புகிறானா? சொல்லுங்கள் சார். மக்கள் விரும்புகிறது மக்கள் இல்லைம்மா. நீங்கள் அதாவது மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறது எதுக்கு ஓட்டு போட்டான்? தாவேக்கா எதுக்குன்னு தானே ஓட்டு போட்டான். இல்லை தாவேக்கா போட்டிருப்பானே. அப்போ தாவேக்காவை எதிர்ப்பதை நீங்கள் செய்யலை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நைஸாக நழுவிடுறீங்க. அப்போது மக்களுடைய தீர்ப்புக்கு நீங்கள் எதிராக இருக்கீங்க, அப்படி தானே? தீய சக்தி சொன்ன பிறகு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் இல்லையா? அப்போது உங்களை ஓட்டு போட்ட 1 கோடி பேருக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள், நம்பிக்கை துரோகம் செய்கிறீர்கள். நீங்கள் ஊழல் செய்ததை காப்பாற்றிக் கொள்கிறீர்கள், அப்ரூவ் ஆகிறீர்கள், சமாதானமாகிறீர்கள், சமரசம் செய்து கொள்கிறீர்கள். இதுதான் அதுக்கு பேர் அர்த்தம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க அந்த ஜோசியர் அவர் வந்துட்டு ராதன் வந்து அப்பாயிண்ட் பண்ணதை உதயநிதி அவர்கள் வந்து கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அதை கொஸ்டின் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழக அரசும் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு விஷயம் அது தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ அவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. பட் அது சரியில்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளும் சரி, அவர் கூட கூட்டணியில் இருக்கிற ஆதரவு தெரிவித்த கட்சிகளும் சரி சொல்லும்போது அவர் வாபஸ் வாங்கிட்டார்.
அப்படிங்கும்போது அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டாங்க, அதுக்கான முடிவும் எடுக்கப்பட்டுருச்சு. அப்ப எல்லா விஷயத்தையும் எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைல்ல சார்? ஆமாம், ஒன்றும் ஒருத்தருமே சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கிறவங்க எதிர்கட்சி வேலையை பார்ப்பாங்க, 60 பேர் இருக்கு, அது பெட்ஷீட் போட்டு படுத்துக்குவாங்க. இதுதான் சட்டசபை. நல்லா நடக்கும், நாடு விளங்கும். ஆனாலும் அவர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாங்க சீனியரா இருக்கோம், நிறைய விஷயம். அதனால தான் நாங்கள் தப்பிச்சு ஓடி போயிட்டோம். ராகன் பண்ணி பேச மாட்டோம், எதையுமே வாய் திறக்க மாட்டோம். பிரேமலதா ஒரு எம்எல்ஏ வருவாங்க, தடு மாதிரி வருவாங்க, அவங்க பேசிக்குவாங்க. நாங்கள் அதெல்லாம் பேச மாட்டோம். அதுதான் அப்படியா? அதுதான் சட்டசபையா? சொல்லுங்கள். 60 பேர் வலிமையாக உள்ள ஒரு படை தப்பி ஓடுகிறது. ஒரே ஒரு ஒத்த ஆள். ஏன் இப்படி ஊழல் பண்ணுறீங்க? ஒரு சாமியார், மோசடி நபர், சைதாப்பேட்டை கோர்ட்டில் கேஸ் இருக்குது, மோசடி செக்கு 2 கோடி ரூபா இருக்குது, ஜெயலலிதாவை ஏமாற்றிருக்க, சசிகலா, எப்படியா இருந்தாலும் முதலமைச்சர் அலுவலகத்தில் அவரை அனுமதிக்கிறீங்க? இது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போது தெரிஞ்சே செய்கிறீங்க. தெரிஞ்சே கொள்ளைக்காரர்களை, திருடர்களை, குற்றவாளிகளை முதலமைச்சர் அலுவலகம் பதவி கொடுக்குறீங்க. இதை பிரேமலதாவும் பேசியிருக்காது. ஏன்னா பிரேமலதா வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்க போல விஜய், அதனால நம்ம பேசியிருக்கு. அங்கேயும் போய் சமரசம் இருந்தால் அதுவும் வெளியே வந்திருக்காரு. சார், விஜய் அவர்கள் வந்து பெரிய தலைவர்கள் எல்லாரையும் போய் மீட் பண்ணார், ஏன் இபிஎஸ் அவர்களை போய் மீட் பண்ணல சார்? இபிஎஸ் தான் உடச்சி எடுத்துகிட்டு வர்றாரு. ஓபிஎஸ் வீட்டுக்கு போனால் என்னால் பார்க்க வேண்டாம், போப்பான்னு கட்டி விட்டுருவார். என் கட்சியை உடைச்சிட்டு என் வீட்டுக்கு வருவியா? இதுதான் ஓபிஎஸுடைய நிலைமை. அதனால் வேண்டாம். இதுதான் அவர் போனாலும் சந்திக்க மாட்டார். தன்னுடைய கட்சியை உடைத்து தனக்கு துரோகம் செய்து 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை தாவேக்கள் சேர்த்து கொண்ட நபரை எந்த மனிதனும் பார்க்க மாட்டான். அதுதான் காரணம். ஒருவேளை இவங்க அப்ரோச் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? அப்ரோச் பண்ண முடியாதுன்ட்டார், என்னை சந்திக்க தேவையில்லைன்ட்டார். ஸ்டாலினுக்கு ஊழல் நிறைய இருக்குது, லஞ்ச லாவணியம் நிறைய இருக்குது. அப்போ அவரை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதனால் சந்தித்தார். இப்போது எடப்பாடியார் வந்து ஃப்யூச்சர்லேயோ இதுலேயோ தாவேக்கால இணையறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கா சார்? யாருமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தாவேக்கால இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீ என்ன கேள்வி கேட்குறீங்க? ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? ஏன் சார்? இல்லை, அது ஸ்டாலின் நினைவாரான்னு கேட்டுருங்களேன். மாற்றி கேளு சார். இல்லைம்மா, கேளுங்கம்மா. ஸ்டாலின் திமுக முதலமைச்சர் தாவேக்க நினைவாரா? அதையும் சேர்த்து கேட்டு நீங்க சொல்லுங்க சார். இப்போ இல்லைம்மா, ரெண்டையும் சேர்த்து கேளுங்கம்மா. மறைமுக கூட்டணியில இருக்காங்க. இல்லை, அதான் இல்ல சார், தாவேக்காவும் திமுகவும் மறைமுக கூட்டணியில இருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப அடுத்த எலெக்ஷன்ல அவங்க 2 பேரும் நேரடியா கூட்டணி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, 2 பேருமே கட்சியை கலைச்சிட்டு ஒன்னாயிருவாங்க. என்னம்மா கேள்வி கேட்குறீங்க? இது அம்மா, அவன் ஒரு கட்சி வச்சிருக்கேன், இவன் ஒரு கட்சி, எப்படிமா அவன் கூட்டிட்டு போய் சேருவான்? இப்போ இல்லை, நான் இல்லைம்மா, என்ன சொல்றது? இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் கேட்குறீங்க. ஒரு கட்சி, மோடி இருக்காரு, ராகுல் காந்தி இருக்காரு, இவன் அவனை கூட்டணி சேருவானா? சார், அப்படிதான் சார் திமுகவும் அதிமுகவும் இருந்துச்சு. இப்போ திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டணி சேரலையா? அதே பொய் இருந்தாலும் நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க. அது பொய் அப்படிலாம் இல்லைன்னு தானே கேள்வி கேட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க சார். அதுதான் சார் நான் சொல்றேன். என்ன சொன்னீங்க? அதிமுக வந்து நீங்க தான் சொன்னீங்க, அதிமுக எம்எல்ஏஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் எடப்பாடியார் பேசினாரு. ரைட். அப்ப எடப்பாடி வந்து இந்த மாதிரி 2 பேரும் கூட்டணி வைக்கலன்னு சொன்னாருன்னு சொன்னதை அது ஜம்மு காலத்துல இது பண்ண வடிகட்டின பொய் நீங்க தான். ஆமா ஆமா. அப்ப அவங்க 2 பேரும் பேசிருக்காங்க தானே? ஆமா. அப்ப அதே மாதிரி இதுவும் இருக்கான்னு கேட்டா இது எப்படி நடக்கும்? 2 ஆப்போசிட்ல இருக்கிறது எப்படி நடக்கும்னு நீங்க கேக்குறீங்க. இது வந்து அபூர்வமாக நடந்தது, அது சக்ஸஸ் ஆகலை. அதோட நாங்கள் 2 பேரும் சேரலின்னு சொல்கிறாங்க. பொது தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்தால் எப்படி அரசியல் இங்கே எப்படி இருக்கும்? அதுக்கெல்லாம் நினைச்சே பார்க்க முடிய வாய்ப்பே இல்லை. இப்படி நடந்திருந்தால் அதிமுக திமுக 2 அழிஞ்சே போயிருக்கும். சரி, அந்த விஷயம் நீங்கள் இருங்க, நான் சொல்கிறது இன்னும் நீங்கள் மண்டையில் ஏற்றலை, புரிஞ்சுக்கல. அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கேட்குற கேள்வி மோடியும் ராகுல் காந்தி கூட்டணி வச்சுக்குவாங்களான்னு கேட்குற மாதிரி இருக்கு. சார், இவங்க கூட்டணியில் பேசினாங்க. திருப்பி எனக்கு சொல்ல வேண்டாம். அதாவது அதிமுக ஒரு அணி, திமுக ஒரு அணி. இவர்கள் 2 பேருமே பல கட்சிகளை கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலில் நேரடியாக மோதுனாங்க இல்லையா? இந்த 2 பேரும் எப்படி கூட்டணி வச்சுக்குவாங்க? அது இப்போ ஒரு விபத்தாக நடந்தது. எது? விஜயை எதிர்க்கணும், விஜய் முதலமைச்சரான நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடுவோம் என்பதற்காக தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் கூட்டணி வச்சது. அதுவே ரெகுலராக நடக்காது. அதுவே
அதனால் நீங்கள் அது மைண்டில் ஏற்றாதீங்க. அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியும் எழுத்து வீட்டுக்காரன் புருஷனும் ஒன்று சேர்ந்த மாதிரி நானும் ரெகுலரா நடக்கும்னு சொல்லல சார். அந்த கேள்வியே தப்பு இல்லை, அந்த கேள்வியே தப்பு. அப்படிலாம் வாய்ப்பே இல்லை, எந்த காலத்துலையும் இருக்காது. மறுபடியும் நீங்கள் அதை நியாயப்படுத்துறீங்க. நீங்கள் நான் சொல்கிறது இப்போ நீங்கள் நான் சொல்கிறது இன்னும் புரிஞ்சுக்கலீங்க. அதிமுக தனி கட்சி, முதலமைச்சர் எனக்கு அது புரியுது சார். நான் இத்தனை வருஷமும் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். திமுக வேற கட்சி, அதிமுக வேற கட்சி. அவன் ரெண்டு பேரும் எப்படி பொது தேர்தல் எப்படி கூட்டணி சேருவான்? யாரா ஒரு ஆள் தான் இருமா. ஸ்டாலினும் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடியும் முதலமைச்சர் வேட்பாளர், ரெண்டு பேரும் சேர்ந்த யார் முதலமைச்சர் சொல்லுங்க? எடப்பாடியா இருந்தா இல்ல சார். நான் வந்து அவன் பொது தேர்தல்ல சேரணும்னு நான் விருப்பப்படல. இல்ல நீங்க அதான் கேக்குறீங்க. இல்ல கூட்டணி சொல்லல. இல்ல நீங்க அதான் கேள்வி கேக்குறீங்க. கேட்டது அந்த கூட்டணியில அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்கல்ல அப்படின்றதுதான் கொஸ்டினா நான் கேட்டிருந்தேன். திமுகவும் அதிமுகவும் கூட்டணியில சேர போறாங்களா அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சாங்கும் போது இந்த பாண்டிச்சேரி விஷயம் எல்லாமே நீங்க சொன்னீங்க. நான் கேட்டது இப்போ நீங்களே தான் சொன்னீங்க திமுகவும் தாவேகாவும் வந்து மறைமுக கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதனாலதான் கேட்டேன், அடுத்த டைம் அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு சொல்லி. அது எப்படி சேருவாங்க? இவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி ஒரு 3 பேர் முதலமைச்சர் வேட்பாளர். 3 பேர் எப்படி ஒன்றா சேருவாங்க? இல்லை 2 பேர் எப்படி ஒன்றா சேருவாங்க? வாய்ப்பே இல்லை. அந்த கேள்வியே முதல்ல தப்பு. அந்த கேள்வியை மறைமுக கூட்டணின்னு சொன்னதுனால தான் மறைமுக கூட்டணிக்கு இல்லைம்மா. மறைமுக கூட்டணி அதிமுக திமுக 2 பேருமே மறைமுக கூட்டணி தான். 2 பேருமே நீ திருடுதான் நான் பிடிக்காத, நான் திருடுதான் நீ பிடிக்காத. ஆனால் 2 பேரும் தனித்தனி கட்சி, எதிர்கட்சி, ஆளுங்கட்சி தான். அதனால் ஓப்பனாக 2 பேரும் கூட்டணி சேருவாங்களான்னா அரசியலே தெரியாத ஆள் தான் இந்த கேள்வி கேட்பாங்க. அதனால் இதுக்கு பொது தேர்தலில் 3 கட்சி தலைமை நிற்கும். விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர், ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர். 3 பேர் போன தேர்தல் எப்படி நின்னாங்க அதே போல தான் நிற்பார்களே தவிர இவர்களுக்குள்ள கூட்டணி எந்த காலத்துலையும் வராது. இவர்களுக்குள்ள நீங்கள் எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதாக திமுக சொல்லிச்சு. அதுவும் சக்ஸஸ் ஆகலை. அதுக்கே பெரிய கலவரம் வந்துருச்சு. 2 கட்சி இணைச்சால் நீங்கள் திமுக உடையுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதிமுக காரன் பூரா நம்ம மந்திரியாலாம் நினச்சான். திமுக குடும்பம் அப்படி சேர்ந்தால் திமுக 2ஆக போயிடும், நாங்களே உடைச்சிடுவோன்னு செல்வி, அழகிரி, கனிமொழியெல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த கேள்வி தவிர்க்க முடியாத சூழலில் இப்படி ஒரு சூழல் வந்தது. அதே அதிமுக திமுக தொண்டெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. 75 வருஷம் தனியாக தான் நிற்குது எது திமுக. 50 வருஷம் திமுகவை எதிர்த்து தான் உருவான கட்சி அதிமுக. இப்படி 2 பேர் முடிவு பண்ணதுனால தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தலைவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரளயம் வர்றதுக்கு வாய்ப்பாக இருந்தது. அப்படியே பின்வாங்கிட்டாங்க. அதனால் இதெல்லாம் எந்த காலத்திலையும் வாய்ப்பில்லை. காங்கிரஸ் பிஜேபியும் ஒன்றா சேருவது என்பது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதே போல தான் இது. பல்வேறு விஷயங்களை, பல்வேறு கருத்துக்களை எங்கள் கூட இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு